இந்தியன் தாத்தா கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்குள்ள போய் கொலை பண்ற மாதிரி படம் ஆரம்பிக்குது. யார் இந்த கொலையெல்லாம் பண்றான்னு தேடுற ஆபீசர் பழைய கத்தி, கொலை பண்ணவன் யூஸ் பண்ண வர்மக்கலை ஸ்டைல் எல்லாம் வச்சு கொலையாளிய தேடி போறாரு. வர்மக்கலை சொல்லி தர்ற கேரளால போய் இது பத்தி விசாரிக்கிறப்போ சில தீவிரவாதிங்க வந்து அவர் குரு கிட்ட இந்த கலையை கத்துக்கிட்டதா ஒரு குரு சொல்றாரு. இதுக்கு நடுவுல தாத்தா இன்னொரு கொலை பண்ணி ஒரு லெட்டரையும் கொலை செய்யப்பட்ட அதிகாரி கிட்ட கொடுக்கறாரு. அந்த லெட்டர்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் சேனாபதின்ற தாத்தா இதெல்லாம் பண்ணுறாரோன்னு டவுட் பண்ணி அவர் வீட்டுக்கு விசாரிக்க போறாரு. இன்னொரு பக்கம் பையன் கமல் பாவாடை தைக்கிறது, வீட்டு வேலை செய்யறதுன்னு பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு கொடுக்கறாரு. இவரும் அனிமல் லவரான மனிஷா கொய்ராலாவும் டபுள் சைடா லவ் பண்றாங்க. தாத்தா வீட்டுக்கு தேடி போற ஆபீசர் அங்க இருக்க தாத்தா ஒய்ஃப் சுகன்யா கிட்ட பேச்ச போடுறப்போ அவங்க இந்தியன் தாத்தாவோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பப்பட் ஷோ மூலியமா சுதந்திரத்துக்காக போராடுற சுகன்யாவை பிடிச்சு வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் கொடிக்கு சல்யூட் பண்ண சொல்றான். இந்திய கொடியை தவிர எதுக்கும் சல்யூட் பண்ண மாட்டேன்னு சொல்ற சுகன்யாவை வெள்ளக்காரன் அடிக்கிறப்போ அந்த கொடிய கம்பியோட புடுங்கி சேனாபதி வெள்ளக்காரன் நெஞ்சில ஜாவ்லின் த்ரோ பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் டிரெஸ்ஸுங்களை நெருப்புல போடுற போராட்டத்தை சுகன்யா நடத்துறாங்க. அங்க வந்த வெள்ளக்காரங்க அங்க இருக்க பொண்ணுங்களை மட்டும் கூட்டிட்டு போய் அவங்க டிரெஸ்ஸ கலட்டி அதெல்லாம் எரிக்கப்படுது. நிர்வாணமா இருக்கனால அவங்க மானம் போச்சுன்னு எல்லா பெண்களுமே மலை மேல இருந்து குதிச்சு செத்து போயிடுறாங்க. தாத்தா கமல் அந்த இடத்துக்கு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரு. சுகன்யா மட்டும் தற்கொலை பண்ணி சாகாம மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நிக்கிறாங்க. அவங்களும் அங்க நடந்த அக்கிரமத்தை சொல்லிட்டு சாக போறதா சொல்றப்போ சேனாபதி தாத்தா சாக போறவங்களை காப்பாத்தி இவங்களுக்கு வாழ்க்கையும் கொடுக்கறாரு. சுதந்திர போராட்டத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு படைய திரட்டிட்டு பிரிட்டிஷ் கூட சண்டை போட போறப்போ அவருக்கு துணையா நிக்கணும்னு சேனாபதிக்கு அழைப்பு வருது. போயே ஆகணும்ன்றனால சுகன்யாட்ட குங்குமத்தை கொடுத்துட்டு கமல் மிஷனுக்கு கிளம்புறாரு. நேதாஜியும் கமலும் ஒன்னா இருக்கிற மாதிரி சில ஷார்ட்ஸ சிஜில காட்டிட்டு கமல் அவர் படையோட பிரிட்டிஷ் அட்டாக் பண்றாரு. சண்டையில தற்கொலை படையா மாற போன கமலை பிடிச்சு பிரிட்டிஷ் கொடுமைப்படுத்துறப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அப்பதான் கப்பல் ஏறி போயாச்சு பாட்டும் வரும். இந்த கதையை சுகன்யா சொல்லி முடிக்கிறப்போ சேனாபதி தாத்தா வீட்டுக்குள்ள வர்றாரு. இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஆபீசர் போலாமான்னு சேனாபதியை கூப்பிடுறப்போ தாத்தா அவரை வர்மக்கலைய வச்சு 2 அட்டாக்க போட்டுட்டு பாட்டிய கூட்டிட்டு டிராக்டர்ல தப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் சேனாபதி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டாக்டரை தூக்கிட்டு வந்து டெலிவிஷன் சேனல்ல உட்கார வச்சு மர்டரை டிவில டெலிகாஸ்ட் பண்றாரு. அப்பதான் சேனாபதி ஏன் இந்த கொலையெல்லாம் பண்ணுறாருன்ற செகண்ட் பிளாஷ்பேக் பச்சை கிளிகள் பாட்டோட தொடங்குது. விவசாயம் பண்ணிட்டு குடும்பத்தோட இந்தியன் தாத்தா சந்தோஷமா வாழ்றாரு. அப்ப பையன் கமல் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க பாக்குறாருன்னு தாத்தாக்கு தெரிய வருது. அதுக்கு நோ சொல்ற தாத்தா கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போற கமல் தான் சென்னையில பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்காக இன்னொருத்தவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யற மாதிரி பிரசன்ட்ல காட்டி இருப்பாங்க. இப்படி இருக்கப்போ சேனாபதி பொண்ணு கஸ்தூரி கேஸ் வெடிச்சு உயிருக்கு போராடுது. பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா லஞ்சம் கொடுங்க ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா லஞ்சம் தாங்க ஒரு விஏஓ லெட்டர் வேணும்னு கேக்குறாங்க. விஏஓட்ட போனா அவரும் வேலையை செய்ய லஞ்சம் கேக்குறாரு. சேனாபதி தாத்தா யாருக்குமே லஞ்சம் கொடுக்காம திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்குள்ள அவர் பொண்ணு கஸ்தூரி செத்தே போயிடுது. இதுக்கப்புறம் வயல்ல உட்கார்ந்து யோசிக்கிற சேனாபதி தாத்தா வெள்ளக்காரனை போராடி துரத்திட்டோம், ஆனா இந்த ஊழல்வாதிகளை களை எடுக்கணும்னு முடிவு பண்ற நிமிஷம் இந்தியன் தாத்தாவா மாறுறாரு. இதுக்கப்புறம் தான் பொண்ணு சாவுக்கு லஞ்சம் கேட்ட எல்லாரையும் கொன்னு இப்போ கடைசியா டாக்டரை டிவி சேனல்ல வச்சு கொல்லுறாரு. இந்த மர்டர் டிவில டெலிகாஸ்ட் ஆனதும் இந்தியன் தாத்தாக்கு மக்கள் மத்தியில பயங்கர ஆதரவு கிடைக்குது. நாட்டுல லஞ்சம் வாங்கினாவே தாத்தா வந்து கொல்லுவாருன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. இப்படி இருக்கப்போ பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆன பையன் கமல் எஃப்சி பார்க்காத வண்டிக்கு அப்ரூவல் கொடுத்து 40 குழந்தைங்களுக்கு மேல இறந்து போறாங்க. அவரோட தப்ப மறைக்க போலீஸும் டாக்டரும் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னாலும் டிவியா கொடுக்கறேன்னு சொல்லி லஞ்சத்தை தொடங்கி வைக்கிறாரு. இதனால சேனாபதி பையனை கொல்ல போறப்போ போலீஸ் தாத்தாவா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தாத்தா இருந்தா ப்ராப்ளம்னு உள்ளேயே வச்சு உயர் அதிகாரிகள் கொல்ல பாக்குறப்போ அங்கிருந்து தப்பிச்சு வந்து பெத்த மகனையே தாத்தா கொல்லுற இடத்துல படம் முடியுது. சுகன்யா பாட்டி பையன் கமல் கூட இருக்க 2 ஹீரோயின்ஸ் கூட சேஃபா இருக்காங்க. சேனாபதியும் அவர் பையனோடவே இறந்துட்டாருன்னு நினைக்கிறப்போ அவர் அங்க இருந்து தப்பிச்சு ஃபாரினுக்கு போயிடுறாரு. அங்கிருந்து அவர் கால் பண்ணி லஞ்சம் வாங்கினா நான் திரும்ப வருவேன்னு சொல்றதோட இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும். இந்தியன் 2 கதை இப்ப பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் 2 கதை சித்தார்த் ஊழல்வாதிகளை எக்ஸ்போஸ் பண்ணி கம்பேக் இந்தியன் எல்லா மக்களும் பாடி இந்தியன் தாத்தா வர்ற மாதிரி செகண்ட் பார்ட்டோட கதை இருக்கும். இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எமோஷனல் சீன்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணிருப்பாங்க. கமல் நடிப்பு, சுஜாதா டயலாக்ஸ், ரஹ்மானோட மியூசிக், சங்கரோட டைரக்ஷன் எல்லாம் சேர்ந்து அந்த மேஜிக்க உருவாக்குச்சு. இந்தியன் 2 சேனாபதி ஐடியாலஜில மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கனால அது எந்த அளவு மக்கள்கிட்ட ஒர்க் ஆகும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியன் 2 ஜூலை 12 தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போறப்போ
இந்தியன் 1 இன்னைக்கு தியேட்டர்ல ரீ ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் இத பெரிய ஸ்கிரீன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ தியேட்டர்ல போய் பாருங்க. எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.